அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சாத்வீகம் மீண்டும் உங்கள் முன்னே. அப்புறமாங்க இன்றைக்கி ஒரு பொண்ணு பார்க்குற கதையை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேங்க. ஆமாங்க, குடும்ப நண்பர் ஒருத்தவங்க இருந்தாங்க எனக்கு. அவங்க பையனுக்கு பொண்ணு பார்க்க போகணுன்னு ரொம்ப நாளாக என்னை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் இல்லாமலே 2-3 பொண்ணு போய் பார்த்துட்டு மாப்பிள்ளைக்காரு பிடிக்கலன்னு சொன்னதுனால விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் எதேச்சியாக ஒரு ஊரில் பொண்ணு கிடச்சிட்டு அதனால் என்னை பார்க்கத்தான் கூப்பிட்டாங்க. நானும் போயிருக்கேன். அவங்க வீட்டில் அவங்க மாமா, தாய் மாமன், சித்தப்பா, 2 லேடிஸு, என்னுடைய ஃப்ரெண்டு, நான் எல்லாம் சேர்ந்து போயிருக்கோம். பொண்ணு வீட்டுக்கு போயிட்டோம். பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் எல்லோரும் உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு மாப்பிள்ளை அப்பா தான் எனக்கு ஃப்ரெண்டுங்க சொன்னார், என்னமோ கடவுளே இந்த பொண்ணு பிடிச்சிட்டுனா கல்யாணத்தை முடிச்சிடலாங்கன்னு என்கிட்ட காதல் ரகசியமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ பொண்ணு என்ன செஞ்சுன்னா எல்லாருக்கும் தண்ணி கொண்டாந்து கொடுக்குது. அழகாக இருக்குங்க பொண்ணு, நல்லா கலராக நல்லா அம்சமாக அழகாக இருக்குது பொண்ணு. மாப்பிள்ளை அப்பா எப்படின்னு கண்ணால் கேட்டார். நல்லா இருக்குன்னு சொன்னேன். எல்லாருக்குமே திருப்திங்க. உட்காந்துக்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு மாப்பிள்ளை பையன் என்னை சீண்டுனார். என்ன திரும்பி கேட்டேன், கொஞ்சம் உங்கள்கிட்ட தனியாக பேசணும் வாங்க அப்படின்னாரு. அவங்க அப்பா கிட்ட எதாக இருந்தாலும் சொல்ல மாட்டார், என்கிட்ட தான் சொல்லுவார். நான் ஒரு மீடியேட்டர் மாதிரி அழைச்சிக்கிட்டு வெளியே போனேன். என்ன தம்பி பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கு தம்பின்னு சொன்னேன். இல்லைங்க, சோபை கொண்ட மாதிரி இருக்குன்றார். அழகாக இருக்குங்க, என்கிட்ட அந்த பொண்ணு சோபை கொண்ட மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு. ஆச்சரியமாக போயிட்டுங்க. அப்போ தான் நினச்சேன்னா, இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று. அப்போ இந்த பொண்ணு இவருக்கு இல்லை போல இருக்கு. அதான் நம்ம எல்லாரு கண்ணுக்கு அந்த பொண்ணை அழகாக கட்டி இவரு கண்ணுக்கு மட்டும் சோபை கொண்ட மாதிரி காட்டுறாரு கடவுள்னு நான் நினச்சிக்கிட்டேன். இங்கேருந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி வார்த்தை மீன் அடிச்சுக்கிட்டு போகும்போது நினச்சிக்கிட்டேங்க, இனிமேல் இந்த பையனுக்கு பொண்ணு பார்க்குறது வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இங்கேருந்து போனோம். அப்புறமா அந்த பொண்ணு வீட்டில் வந்து சரிங்க நாங்கள் வீட்டில் போய் பதில் சொல்கிறோன்னு சொல்லிவிட்டு எல்லாம் கிளம்பி வந்துட்டோம். வரும்போதே மாப்பிள்ளை அப்பா ஏசுன்னு ஏசிட்டு வராரு. என்ன எந்த ஒரு அதமாக பொண்ணு பார்க்குற பொண்ணெல்லாம் பிடிக்காதுன்னா எத்தனை வயசில் தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணுறது என்கிட்ட சத்தம் போட்டுட்டு வரார். சரின்னு சொல்லிட்டு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு நான் வந்து அவங்க கூட சேர்ந்து பொண்ணு பார்க்க போகலிங்க. ஒரு 2 வருஷம் ஆகிட்டுங்க. பையனுக்கு வயசு அதிகமாகிட்டு. உடனே மாப்பிள்ளை அப்பா எனக்கு ஒரு நேரம் ஒரு நாள் வந்தார் வீட்டுக்கு. ஏங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்தோமே, இவங்க கூட சோகம் கொண்ட மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அந்த பொண்ணையே பிடிக்குன்னு சொல்கிறாங்க, பார்த்து பேசி முடிச்சு வந்துடலாம் அப்படின்னு சொன்னார். சரிங்க போவோம், பார்த்து பேசி முடிச்சுட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு யாரும் கூப்பிடலிங்க. மாப்பிள்ளை அப்பா ஒன்று, நான் ஒன்று, மாப்பிள்ளை 3 பேர் மட்டும் போனோங்க. அந்த வீட்டுக்கு போனோம். எங்களை பார்த்த உடனே அந்த பொண்ணோட அம்மா வாங்க நல்லா இருக்கீங்களா, உட்காருங்கன்னு சொன்னாங்க. அங்கே ஒரு 3 சேர் வச்சு 3 சேர்லையும் உட்காந்துக்கிட்டாங்க. ஒரு சின்ன குழந்தை ஒன்று தத்தக்கான்னு சொல்லிட்டு மண்டி போட்டு ஊறிக்கிட்டே வந்துச்சு அங்கேருந்து. அதுக்கிட்ட மாப்பிள்ளை போய் சூச்சுன்னு மாப்பிள்ளை போய் விளையாண்டுக்கிட்டு இருந்தார். நாங்களும் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ மாப்பிள்ளை அப்பா சொன்னார், என்னமோங்க மறுபடியும் அந்த பொண்ணை நமக்கு கொடுத்துட்டாங்கன்னா ஒரு வேலை முடிஞ்சுருங்க, கல்யாணத்தை முடிச்சிடலாங்கன்னு இப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம். அப்போ நான் தான் அந்த அம்மாவை கூப்பிட்டு, ஏம்மா சார் எப்போ வருவாருங்க, லேட்டாகமா வரதுக்குன்னு. இல்லைங்க நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேங்க, இப்போ வந்துக்கிட்டே இருக்கார், வந்துடுவாருங்க அப்படின்னு சொல்லி பிடிக்கிறாங்க. அவர் வந்துட்டார். வாங்க நல்லா இருக்கீங்களா, சௌக்கியம் வரீங்களா, எப்போ வந்தீங்க, இப்போ தாங்க வந்தோம் அப்படின்னா. வீட்டில் நல்லா இருக்காங்களா, சரிண்ணா. அப்புறம் என்ன செய்தி சொல்லுங்கள் அப்படின்னு. முதல்ல காப்பி கொடுத்தியா, காப்பியெல்லாம் கொடுத்துட்டேங்க. அப்புறம் என்ன செய்தி சொல்லுங்கன்னாங்க. அதாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது ஃபேமிலியில் கொஞ்சம் விஷயம்லாம் முடிக்க வேண்டியிருந்தது. அதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு வரலான்னு நினச்சோம். அதாங்க மறுபடியும் உங்கள் பொண்ணை கேட்டு பையனுக்கு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்தோம் அப்படின்னேன். அச்சோ உங்களுக்கு விஷயம் தெரியாதுங்களா, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுதுங்க. இதை பாருங்கள், பேர பிள்ளை கூட இதை பாருங்கள், என் பொண்ணோட பிள்ளை தான் இது போயிட்டுருக்கு பாருங்கள். அதை பாருங்கள் விளையாட பாருங்கள். டே செலவட்டி வாடான்னு சொல்கிறாரு. சேதியை கேட்டு அப்படி நான் ஸ்டன் ஆகிட்டேங்க. மாப்பிள்ளைய அப்பா அதுக்கு மேலே ஸ்டன் ஆகிட்டார். மாப்பிள்ளையை சொல்லவே வேணாம், கண்ணிலேருந்து தண்ணி தான் வரல. அப்படியே சோகமாக உட்காந்துருக்காரு. எள்ளு போட்டால் எள்ளு விழும்போல இருக்கா, அப்படி இருக்கும் மூஞ்சி. இவங்க 2 பேரையும் அப்படி சீண்டி சும்மா பவமாட்டிங்க அவர்கிட்ட சிரிச்சுக்கிட்டு சரிங்க ரொம்ப சந்தோஷங்கன்னு சொல்லிவிட்டு அழைச்சிக்கிட்டு வந்தாங்க. இங்கேருந்து அவங்க எல்லாரையும் ஒரு மாதிரி ஆறுதல் சொல்லி வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு அப்படின்னு வீட்டுக்கு கிளம்புனேன். இந்த கல்யாண விஷயத்தில் மட்டுங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தாலும் சரி, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்த்தாலும் சரி, எதையும் காலகாலத்தில் முடிக்கணுங்க. எக்காரத்தை கொண்டும் ஒன்றும் இல்லாத விஷயத்தெல்லாம் காரணமாக கண்டுபிடிச்சி கல்யாணத்தை தள்ளி வச்சோன்னு வச்சுங்களேன், நமக்கு பொண்ணு கிடைக்கிறதும் கஷ்டமாக போயிடும், பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறதும் கஷ்டமாக போயிடும். அதனால் எதையும் காலத்தோடு செய்ய பழகிக்கிங்க. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.